நம்முடைய பைபிள் காலேஜ்ல பாத்தீங்கன்னா பெரம்பூர்ல நடக்கும்போது சுபேகான் ஒரு மகள் வந்து படிச்சா. வீட்டுல வந்து நான் வேற எங்கேயோ போதேன்னு சொல்லிட்டு வந்து வேதாம கல்லூரி படிச்சா. 3 ஆண்டுகள் கொரோனா டயத்துலயும் எக்ஸ்ட்ரா 1 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. அவளுக்கு கடினமாய் வந்து வீட்டுக்கு தெரியாம வீட்டுல இருக்கிற அம்மா தாயார் வந்து ஹிந்து, அப்பா மட்டும் தான் கொஞ்சம் கிறிஸ்டியனு, குடும்பத்தினர் எல்லாம் இந்துக்கள். கடைசியா கான்வெகேஷன் நடக்கும் போதுதான் அவங்க அம்மாட்ட சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நான் வந்து பைபிள் காலேஜ் படிச்சேன், இந்த மாதிரி நான் காலேஜ் பைபிள் காலேஜ் தான் போனேன், வாங்கம்மான்னு சொல்லி அந்த அம்மாவை கூப்பிட்டு வந்தாங்க. நல்ல ஒரு பெரிய பொட்டோட அந்த அம்மா வந்துச்சு. அந்த பைபிள் காலேஜ் முடிச்சோன்னு பாத்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கு வந்து திருமணம் பண்ணி வச்சாங்க. குடும்பம் முழுவதும் ஹிந்து, வேற வழி இல்ல, ஹிந்து மாப்பிள்ளைய தான் பார்த்தாங்க, சொந்தக்கார மாப்பிள்ளைய தான் பார்த்தாங்க. இந்த பெண்ணுக்கு நான் என்ன ஆண்டவரே என்ன வந்து ஹிந்து மாப்பிள்ளை கல்யாணம் பண்ண வைக்கிறீங்க, இந்து முதல்ல கல்யாணம் நடக்குது, என்ன பண்றது என்று சொல்லி அவள் திகைத்து போய்கொண்டு அப்படியே அந்த திருமண காரியங்கள் எல்லாம் நடைபெற்றது. ஆனா உள்ளத்துக்குள்ள இருதயத்துக்குள்ள கர்த்தருக்காக நான் வேதாம கல்வி படித்திருக்கிறேன், நான் ஊழியம் பண்ணணும், ஆண்டவருக்கு ஊழியத்தை கொடுக்கணும், சபையை கொடுக்கணும் என்ற ஒரு தாகம் ஏக்கம் அந்த பெண்ணுக்குள்ளாக தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தது. அடிக்கடி எனக்கு வந்து போன் பண்ணுவார். கீதா சிஸ்டர் வந்து மென்டரா இருந்தாங்க, அங்க இருக்கும்போது அவங்களுக்கு போன் பண்ணி ஜோம் பண்ணிப்பா, ஐயாவுக்கு போன் பண்ணி ஜோம் பண்ணிப்பா. ஐயா வந்து தொடர்ந்து சொல்ற ஒரு காரியம், இந்த மகளுக்கு ஜெபிக்கும் போது சொல்ற காரியம், உன்னை கொண்டு கர்த்தரை செய்ய நினைத்ததோ அதை உன்னை கொண்டுதான் கர்த்தர் செய்வா. ஹல்லேலூயா. இத சொல்லி சொல்லி அந்த மகளுக்காக ஜெபம் பண்ணினாரு. சொந்த மாமியாரே பாத்தீங்கன்னா மருமகளுக்கு விரோதமாக இவ எப்படியாச்சும் கிறிஸ்தவத்திலிருந்து இந்த பக்கம் வந்துடணும் என்று சொல்லி எவ்வளவோ சூனியமும் மந்திரமும் பண்ணி பார்த்திருக்கிறாங்க. அந்த மாமியாருடைய குடும்பம், அந்த மாமியார் வாழ்ற ஊர் பார்த்தா மரக்காணத்துக்கிட்ட ஒரு பெரிய ஒரு கிராமம். அந்த கிராமம் முழுவதும் பார்த்தா எல்லாம் இந்துக்கள் தான், ஒரு கிறிஸ்தவனும் ஒரு கிறிஸ்தவ சபையும் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலே திருமணமாக்கப்பட்ட இந்த பெண், ஆனா உள்ளத்துக்குள்ளோ கர்த்தருக்காக ஒரு வைராக்கியம். ஹல்லேலூயா. என்ன நடந்துச்சுன்னா, இப்போ எங்க மாமியார் என்ன கண்டா பயப்படுறாங்க பிரதர். ஹல்லேலூயா. எவ்வளவு பண்ணி பார்த்தாங்க, ஒண்ணு நடக்கலன்னு இப்ப என்ன பார்த்து பயப்படுறாங்க, என்ன கண்ட வாயை திறக்க மாட்டேன்றாங்க. இன்னைக்கு ஆண்டவர் அந்த கிராமத்து பக்கத்துல, கிராமத்துக்கு வெளியே ஒரு சபையை கட்டும்படியாக ஒரு இடத்தை கர்த்தர் வாங்க கிருபை பாராட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு சத்து எவ்வளவோ உங்களுக்கு விரோதமா எழும்பி போராடலாம், ஆனா எவ்வளவு எழும்பி போராடினாலும் கர்த்தர் உங்கள் மீது பிரியமா இருக்கிறபடினால, ஆமென், ஹல்லேலூயா, அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் உங்கள் சத்துக்களை காண மாட்டீர்கள். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா.